பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாதஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களுக்கு நடுவிலே நீ உலாவினாய். அப்ப அவன் எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்திருக்கிறான் பாருங்க, எவ்வளவு அலங்காரமா இருந்திருக்கிறான் பாருங்க, எவ்வளவு பூர்ணம் உள்ளவனா இருந்திருக்கிறான் பாருங்க. இவ்வளவு ஸ்தானத்தை நான் உனக்கு கொடுத்து இந்த ஸ்தானங்களின் அடிப்படையிலே நான் உன்னை உயர்த்தி வைத்திருக்க, நீ உன்னுடைய மனதிலே மேட்டிமை கொண்டு நீ விழுந்து போனாய். ஆனா மனுஷன் அப்படி இல்லை. அவனை நான் வச்ச போது தோட்டக்காரனாய் வைத்தேன். இந்த நிலத்தை, தோட்டத்தை அதை கொத்தி அதை எரு போட்டு பண்படுத்தவும் பயன்படுத்தவும் வச்சேன். அவன் பாவம் அறியாமை உள்ளவனாய் இருந்து விழுந்ததுனால அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நான் கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அன்று முதற்கொண்டு சாத்தான் கர்த்தர் மனிதர்கள் மேல் மாத்திரம் பட்சமாய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, மனிதர்களின் என்னை விட கர்த்தர் அவர்கள் மேல கொஞ்சம் பட்சமாய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, எப்படியாவது கர்த்தரை அநீதி உள்ளவர் என்று சொல்லி நிரூபித்து விட்டால் தண்டனையிலிருந்து தான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? கர்த்தருடைய செய்கைகள் ஒவ்வொன்றையும், மனிதர்களுக்கு அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை கொடுக்கலாமா என்று. ஏனென்றால் ஏதாவது ஒரு காரியத்துல இதை அவர் கர்த்தர் சொன்ன உடனே, நீ விழுந்த நிலைமை வேற அவன் விழுந்த நிலைமை வேறுன்னு சொன்ன உடனே அவனுக்கு அதுக்கு மேல பேச முடியல, வாயடைச்சு போச்சு. ஆமா, உண்மைதான், நீர் நியாயமாய்த்தான் செய்திருக்கிறீர், சரி. ஆனால் மனிதனுக்கு அவனுக்கு எண்ண வேண்டியதுக்கு மேல எதையாவது நீர் நியாயத்துக்கு புறம்பாய் அவனுக்கு உதவி செய்தால் நான் உம்மை சும்மா விட மாட்டேன் என்று சொல்லி, அன்றிலிருந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை கண்ணும் கருத்துமாய் கவனித்துக் கொண்டே இருக்கிறான். கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு, இவன் என்ன செய்யறான், கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு என்ன செய்யறாரு, இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏதாவது ஒரு இடத்திலே கர்த்தர் மிகையாய் அல்லது மிகுதியாய் செய்து விட்டார் என்று கண்டுபிடித்து கர்த்தரை குற்றம் சாட்டி விட்டால், நீங்க பாருங்க, சட்டத்துக்கு மிஞ்சி அவனுக்கு ரகசியமா கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி வந்து குற்றம் சாட்டி விட்டால், ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் நியாயம் தீர்க்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, ஒரு நீதிபதி மேல குற்றம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உட்கார்ந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியுமா? அப்ப சாத்தான் என்ன பாக்குறான்னா, எப்படியாவது கடவுள் மேலே ஒரு குற்றத்தை சுமத்தி விட்டால் அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது, நியாயத்தின்படி அவர் ஒதுங்கி விடுவார். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்காவிட்டால் நாம தப்பித்துக் கொள்ளலாம். அதான் சாத்தானுடைய நோக்கம், நம்ம தப்பிச்சிடலாம், நம்ம இந்த நரகத்தின் தீயிலிருந்து தப்பித்து விடலாம். அதனாலதான் குறிப்பாக மனிதர்களை அப்படியே வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறான். கர்த்தர் எங்கேயாவது சட்டத்துக்கு மீறி அதிகமாக இவர்களுக்கு ஏதாவது கொடுத்து விடுகிறாரா பார்க்கலான்னு சொல்லி அப்படியே பின்னாலே அப்படியே வந்து கர்த்தருடைய கிரியைகளை ஆழமாய் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறான். அவருடைய நோக்கம் முழுசு என்னன்னா, கடவுளை எங்கேயாவது ஒரு இடத்துல குற்றம் கண்டுபிடித்து விட வேண்டும், அவரை எங்கேயாவது ஒரு இடத்துல குற்றம் சாட்டி விட வேண்டும். அப்படி குற்றம் சாட்டிவிட்டால் நாம் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து விடலாம் என்பது அவனுடைய நோக்கத்தில் ஒன்றாக இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு காரியத்திலும் அவன் குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறான். மனிதனுடைய கிரியைகளை பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் மீறி போனா உடனே சாத்தான் வந்து குற்றம் சாட்ட ஆரம்பித்து விடுகிறான். பிசாசு இதற்காகவே மனிதர்கள் மேல் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறான். கர்த்தர் தகுந்த வார்த்தைகளினால் மனிதர்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த மோசேயின் காலத்துல பாருங்க, மோசே மரணம் அடைந்து விட்டார், ஒரு மலையில போய் மரிச்சிட்டார். மரிச்சவருடைய பிரேதம் இருக்குது. அவர் பெரிய தீர்க்கதரிசி, தேவனை முகமுகமாய் தரிசித்தவர், கடவுளோடு கூட உலாவினவர். 40 நாட்கள் அவரை போல ஒரு தீர்க்கதரிசி இந்த பூமியில் எழும்பினதில்லை, எழும்ப போவதும் இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 40 நாள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருந்த தீர்க்கதரிசி யாரையாவது பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்த்ததில்லை. ஏதோ நம்ம வர்றோம், ஒரு கூட்டத்தில் நிக்கிறோம், ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம். ஆனா இவரை கொண்டு போய் 40 நாள் இரவும் போகலும் கர்த்தர் பேசிட்டே இருந்தாராம். அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அவர் மரித்து போகிறார். அவருடைய உடலை எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கு தேவ தூதர்கள் அங்கே வருகிறார்கள். சாத்தான் அங்கே வந்து நிக்கிறான். தொடாத, அந்த உடம்பை தொடாத, அந்த சரீரம் எனக்கு சொந்தம் என்று வாதாடினான். வேத புஸ்தகத்துல யூதாவின் புஸ்தகம் 9வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்த போது, மோசேயினுடைய சரீரம், செத்து போன சரீரத்தை குறித்து பிசாசோடு கூட தர்க்கிக்கிறார். யாரு? மிகாவேல் தேவதூதன். தேவதூதன் வந்து அதை எடுக்க வரும்பொழுது பிசாசு தொடாத, இந்த சரீரம் எங்களுக்குரியது என்றான். ஏன் ஒரு செத்து போன சரீரத்துக்காக ஏன் போராட வேண்டும்? 2 பேரும் ஏன் போராட வேண்டும்? சரீரம் சாத்தானுடைய கையில போச்சுன்னா அது உயிர்த்தெழுந்த நாளில உயிர்த்தெழ முடியாது.
அது பரலோகத்துக்கு சரீரத்தோட போக முடியாது. ஆகவே சாத்தானுக்கு அது தெரியும், இந்த சரீரத்தை நாம கைப்பற்றி விட வேண்டும் என்று கைப்பற்றுவதற்கு வந்துட்டான். உடனே மிகாவேல் கேட்கிறான், ஏன் இந்த சரீரம் எங்களுக்கு சொந்தம்? இந்த சரீரம் பாவம் செய்த ஒரு சரீரம். அப்படியா? ஆமா, இவன் எகிப்தியன் ஒருவனை கொலை செய்த ஒரு கொலைகாரன். இவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், கர்த்தரை தரிசித்தவனா இருக்கலாம், கர்த்தரோடு பேசினவனா இருக்கலாம், ஆனால் இவன் ஒரு கொலைகாரன். இந்த சரீரம் எனக்குத்தான் சொந்தம் என்று அவனை குற்றம் சாட்டினானா? அதே போலத்தான் உங்கள் எல்லாரை குறித்தும் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறான். உங்களுடைய கிரியைகளை பார்த்து கொண்டே இருக்கிறான், உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளை பார்த்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்து ஏதாவது ஒரு காரியத்தை கொடுக்க வரும் பொழுது நேரா போய் குற்றம் சாட்ட ஆரம்பித்து விடுறான். இல்ல, அவ பொய் சொல்லிட்டு வந்திருக்கிறா, திருடிட்டு வந்திருக்கிறா, நேற்று கூட ஒரு இடத்துல கோவப்பட்டு சண்டை போட்டு வந்திருக்கிறா, நீர் எப்படி கொடுப்பது நியாயம் என்று சொல்லி அங்கே குற்றம் சாட்டுகிறவனாக அங்கே வந்து கடந்து வந்து நிற்கிறான். வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சப்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் எழுதியிருக்கிறது. அப்ப இப்போ அவனுடைய வேலை என்ன தெரியுமா? பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நின்று ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, ராத்திரி பகலாய் நம்மை குறித்து குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். பாருங்க, போய் முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கிறத பாருங்க. இவள் என்ன செய்து விட்டு வந்திருக்கிறாள் தெரியுமா உமக்கு? ஆனா உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைப்பீங்க போதகரை ஏமாற்றுகிறோம் என்று நினைக்கலாம், ஊழியக்காரரை ஏமாற்றுகிறோம் என்று நினைக்கலாம், நாங்கள் கூட ஏமாந்து போகலாம். ஆனா மேல ஒரு ஆள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். பாரு, இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று உட்கார்ந்து இருக்கிறத பாரு. ஆண்டவரே, இவர்களை நீர் இப்போ நிரப்பி இவர்களை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிச்சு, தொடக்கூடாது, தொட்டால் நீர் அநீதி உள்ளவர் என்று நான் சொல்லிவிடுவேன். நீர் அநீதி உள்ளவர் என்று ஆகிவிட்டால் நீர் என்னை நியாயம் தீர்க்க முடியாது. அப்ப கர்த்தர் நமக்கு செய்யணும் நினைச்சா கூட அவருடைய நியாயத்துக்கு புறம்பா இது மாறிவிடுமோ, குற்றம் சாட்டுகிறவன் அதை நிறுத்தி விடுவானே என்று அவர் அதை செய்ய முடியாமல் தடுக்கப்படுகிறார். அவருக்கு செய்ய ஆசை, உங்களுக்கு கொடுக்க ஆசை, ஆனா சாத்தான் வந்து அங்க நின்று விடுகிறான். பார்க்கிறான், யாருக்கு? இவனுக்கா? கொடு, நீர் கொடுத்தால் உடனே நீர் குற்றவாளியாகி விடுவீர். நீர் எதை வைத்து அவனுக்கு கொடுக்கிறீங்க? அவனுக்கு அவன் என்ன செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கான் தெரியுமா உமக்கு? சர்ச்சுக்கு வர்றான், சர்ச்சுக்கு வரட்டும், பாட்டு பாடட்டும், வீட்டுல என்ன செய்து விட்டு வந்தான் தெரியுமா உமக்கு? அவன் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன். அப்ப நான் நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு கேட்டா, பரலோக வாசல் திறந்திருக்கிற வாசல்ல நேர் முன்னால சாத்தான் நிப்பான் போல இருக்கு. வாசலுக்கு வெளியே நேர் முன்னால் நின்று இங்கே தூதர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறாங்க, அங்கே வெளியே நின்று பெரிய சத்தமா குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏய் நிறுத்தியா? எப்படி இருக்கும் பாருங்களேன். நம்ம இங்க கூட்டம் நடத்தும் வெளியே ஒரு ஆள் நின்று தண்ணி போட்டு கத்துறான்னு வச்சுங்க, ஏய் நிறுத்தியா, என்ன பேசுற, வெளியே வாடா அப்படின்னு பேசினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படித்தானே போட்டு வசனத்துல அவன் தள்ளப்படுகிற வரைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கர்த்தருக்கு முன்பாக நின்று இரவும் பகலும் நம்மை குற்றம் சாட்டுறான். ராத்திரி பகல் ஒருத்தர் நின்று அப்படியே அவன் தப்பா செய்யறான், இவன் தப்பா செய்யறான், இங்க போறான் அங்க போறான் சொல்லிட்டே இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. டார்ச்சர், பரலோகத்துல ஒரு பெரிய டார்ச்சர் பேசிக்கிட்டே இருக்கிறான் சாத்தான். அப்ப சாத்தானுடைய கண்கள் மனிதர்களுக்கு கர்த்தர் கிரியை செய்கிற இடத்திலெல்லாம் வந்து விடுகிறது. பாக்குறான், அப்படி கர்த்தர் யாருக்காவது அதிகமா செஞ்சிடறாரா, மிஞ்சி செஞ்சிடறாரா, அவர் மேல் பரிதாபப்பட்டு ஏதாவது செய்து விடுகிறாரா என்று பார்த்து கொண்டே இருக்கிறான். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், மனிதர்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டுமானால் அவர் தம்முடைய நியாயத்துக்கு உட்பட்டு தான் செய்ய வேண்டும். அதுக்கு மிஞ்சி செஞ்சிட்டா சாத்தான் பிடித்துக் கொள்வான். இப்ப பாருங்க, ஒரு சம்பவம் நடக்கிறது. எனவே மனிதர்களுக்கு தேவன் செய்ய வேண்டிய எந்த நன்மையும் அவர்களுடைய ஜெபத்தின் மூலமாகத்தான் அவர்களுக்கு கொடுக்கப்படணும். இப்ப நம்ம பகுதியை குறித்து ஒரு காரியம் நடக்க போகுது. கர்த்தர் சொல்றாரு, உங்கள் பகுதியில் ஒரு பெரிய பேரழிவு வரப்போகிறது, பேரழிவு வரப்போகுது. இந்த பேரழிவில் இருந்து உங்களை தடுத்து நிறுத்த எனக்கு ஆசைதான். ஆனால் நானா வந்து தடுத்து நிறுத்தினா சாத்தான் குற்றம் சாட்டி விடுவான் என்னை. யாராவது இந்த பகுதிக்காக கேட்டாங்களா உங்ககிட்ட, எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே, இந்த ஜனங்களை காப்பாற்ற ஜெபிச்சானா? ஒருவரும் ஜெபிக்காமல் தங்கள் தங்கள் பாவத்தில் அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது நீராய் புகுந்து ஏன் அவர்களை காப்பாற்றினீர்? ஆகவே நீர் குற்றம் செய்து விட்டீர், நீர் இங்கே எங்களை நியாயம் தீர்ப்பதற்கு உமக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிருவான். அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு இடத்துல ஒரு பெரிய பயங்கரம் வரப்போகுதுன்னு சொன்னா அந்த பயங்கரத்தை நம்மிடத்தில் வந்து சொல்லுகிறார். இந்த இடத்துல பயங்கரம் வரப்போகுது, நான் இங்க இருக்கிற ஜனங்களை காப்பாற்ற விரும்புகிறேன், ஆனா நானா காப்பாற்றினா சாத்தான் என்னை குற்றம் சாட்டி விடுவான்.
ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, இந்த பகுதிக்காக